வெல்கம் டு அனீஸ் கிச்சன். நாம் இன்றைக்கி பார்க்க போகிறது ஒரு ஹேர் பேக் பற்றி தாங்க பார்க்க போகிறோம். இளநரைக்கு ஏதாவது ஒரு சொல்யூஷன் சொல்லுங்க சிஸ்டர். நிறைய ஒயிட் ஹேர் இருக்கு, ஒயிட் ஹேர் ரிவர்ஸ் ஆகுற மாதிரி ஏதாவது சொல்யூஷன் சொல்லுங்க அப்படின்னு கேட்டிருந்தீங்க. ஒயிட் ஹேரை ரிவர்ஸ் பண்ண முடியுமான்னு எனக்கு தெரியலைங்க. ஆனா ஒயிட் ஹேர் பிளாக் ஹேரா மாற்ற முடியும். அது நேச்சரா பண்ண போறோம். நேச்சரானா நம்ம வந்து கெமிக்கல் எதுவுமே ஆட் பண்ணாம நேச்சராகவே நம்ம அந்த முடிய ஒயிட் ஹேரை எப்படி பிளாக் ஹேரா மாத்துறோம் அப்படிங்கிறத பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது மருதாணி ஹேர் பேக் தாங்க. பாப்பாவுக்கு ஒயிட் ஹேர் இருக்கு. அந்த ஒயிட் ஹேரை நம்ம எப்படி ப்ரௌன் ஹேரா மாத்துறோம், அதாவது ஒயிட் ஹேரா தெரியாம பார்த்த உடனே டக்குன்னு வெள்ளை முடி தெரியாம அது மறைஞ்சிருங்க. அந்த அளவுக்கு ஒரு ரிசல்ட் கொடுக்கக்கூடிய ஒரு ஹேர் பேக் தான் இன்னைக்கு பார்க்க போறோம். இது நிறைய வீடியோல நம்ம பார்த்துருக்கோம். இருந்தாலும் இந்த வீடியோல ரிசல்ட் எப்படி இருக்கு அப்படிங்கிறத நம்ம லைவா பார்க்க போறோம். இந்த ஹேர் பேக் வந்து வீக்லி ஒன்ஸ் நீங்க போடும்போது உங்களோட ஒயிட் ஹேர் எல்லாமே பிளாக் ஹேரா மாறிடுங்க. வாரம் ஒரு முறை நீங்கள் ஹேர் பேக் போட்டு மெயின்டைன் பண்ணும்போது உங்களோட ஒயிட் ஹேர் சுத்தமாக தெரியாதுங்க, ப்ரௌன் ஹேராக மாறிடும். இதில் நீங்கள் அவுரி வேணுனாலும் போடலாம், கரிசலாங்கண்ணி வேணுனாலும் நீங்கள் போடலாம். இதை அடுத்தடுத்து போடணும். மருதாணி போட்டுட்டு அதுக்கப்புறம் நீங்கள் கரிசலாங்கண்ணியோ இல்லை அவுரியோ நீங்கள் போடலாம். இப்போ நம்ம இந்த ஹேர் பேக் எப்படி ப்ரிப்பேர் பண்ணலாம்னு பார்க்கலாம். ரொம்ப சிம்பிள் தாங்க, ரொம்ப சிம்பிள். மருதாணி இப்போ எல்லா மார்க்கெட்லேயும் அவைலபிளாக இருக்குது. மருதாணி மட்டும் இருந்தால் போதுங்க. நீங்கள் ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம். மருதாணி மாத கணக்கில் வச்சுருந்தாலும் கெட்டு போகாதுங்க. ஒரு மாதம் வரைக்கும் நீங்கள் ஃப்ரிட்ஜில் வச்சு ஸ்டோர் பண்ணி நீங்கள் யூஸ் பண்ணலாம். எல்லா மார்க்கெட்லேயும் அவைலபிளாக இருக்குது. வாங்கி யூஸ் பண்ணுங்கள். பவுடராக வேணுனாலும் நீங்கள் ஆட் பண்ணலாம். பவுடர்னா கொஞ்சம் நேரம், அதாவது நம்ம மருதாணி டைரெக்டாக அரைச்சிட்டு போடுறோன்னா 1 மணி நேரம் இருந்தால் போதுங்க, நல்லா கலர் பிடிச்சிரும். நீங்கள் பவுடராக போடும்போது ஒரு 1/2 hour எக்ஸ்ட்ரா வச்சிருக்கிற மாதிரி இருக்கும். இந்த மாதிரி நீங்கள் ரெகுலராக போடும்போது உங்கள் ஒயிட் ஹேர் எல்லாமே பிளாக் ஹேராக மாறிடும். இப்போ இந்த ஹேர் பேக் எப்படி ப்ரிப்பேர் பண்ணலாம்னு பார்க்கலாம். ஃபஸ்ட் நம்ம மருதாணியை தண்ணி ஊற்றி நல்லா வாஷ் பண்ணிடலாங்க. 1/2 லெமன் பிழிஞ்சு விட்டு நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துக்கோங்க. நீங்கள் கைக்கு வைக்குவீங்க இல்லையா, அந்த அளவுக்கு நைஸாக அரைச்சி எடுத்துக்கோங்க. நீங்கள் கைக்கு வைக்கிறதுக்கு எப்படி அரைப்பீங்களோ அதே மாதிரி அரைச்சி எடுத்துக்கோங்க. இப்போ இதை நம்ம வந்து ஹேர் பேக்காக போட ஆரம்பிக்கலாம். கொஞ்சம் தண்ணியாட்டம் இருந்தாலும் ஓகே தாங்க, ரொம்ப கெட்டியாக அரைக்க வேணாம். ஹேரில் நல்லா அந்த ஈரம் அப்ளை ஆனாதான் உங்களுக்கு கலர் பிடிக்கும். நான் அரைச்சி அதுக்குள்ளே எனக்கு எந்த அளவுக்கு கலர் பிடிச்சிருக்கு பாருங்கள். இப்போ இதை வந்து ஹேர் பேக்காக போட ஆரம்பிச்சிடலாம். இந்த அளவுக்கு நைஸாக அரைச்சி எடுத்துக்கோங்க. இப்போ இதை வந்து நம்ம பாப்பா தலையில் அப்ளை பண்ணலாம். இது வந்து எங்கள் சின்ன பொண்ணோட முடிங்க. அவங்க வந்து லாங் ஹேர் வளர்த்துக்க மாட்டேன், லாங் ஹேர் என்னால் மெயின்டைன் பண்ண முடியாது அப்படின்னு சொல்லிட்டு கட் பண்ணிட்டாங்க. அவங்களோட ஹேர் தான், சின்ன பொண்ணோட ஹேர் தான் இது. இப்போ ரீசெண்டாக தான் கட் பண்ணாங்க. லாங் ஹேர் என்னால் மெயின்டைன் பண்ண முடியல, என்னால் தானே வந்து வாஷ் பண்ணிக்க முடியல, பின்னிக்க முடியல அப்படிங்கிறதுனால வந்து அவங்க கட் பண்ணிட்டாங்க. இது வந்து சின்ன பொண்ணோட முடி தான். இவங்களுக்கு வந்து ஒயிட் ஹேர் இருக்குது. அதனால அந்த ஒயிட் ஹேர் வந்து நம்ம எந்த அளவுக்கு ஹேர் பேக் போட்டு கவர் பண்ண போகிறோம் அப்படிங்கிறது தான் இன்னைக்கு பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு நீங்கள் ஹேர் பேக் போடுறதுக்கு முன்னாடி ஹேர் க்ளீனாக வாஷ் பண்ணிடுங்க. ஆயில் ஹேரில் போடக்கூடாது. இது மாதிரி நல்லா சீவி விட்டுருங்க. சிக்கு இல்லாமல் சீவி விட்டுட்டிங்கன்னா ஹேர் பேக் போடுறதுக்கு ஈஸியாக இருக்கும். இந்த மாதிரி உடன் கோம் வச்சுக்கோங்க, அப்போ உங்களுக்கு சிக்கு எடுக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும். முடி எவ்வளோ பவுன்சியாக இருக்குது பாருங்கள். இது வந்து நம்ம ப்ரோட்டீன் லட்டு சாப்பிடும்போது இந்த மாதிரி நல்லா திக்காக இருக்குங்க முடி. ஷார்ட்டாக இருந்தாலும் நல்லா அழகாக இருக்கும் பார்க்குறதுக்கு. ப்ரோட்டீன் லட்டு சாப்பிடும்போது இந்த நல்ல ரிசல்ட் கிடைக்கும். இந்த மாதிரி நல்லா அடர்த்தியாக இருக்கும். இப்போ நம்ம ஒயிட் ஹேர் காமிக்கிறேன் பாருங்கள். ஒயிட் ஹேர் எந்த அளவுக்கு இருக்குது அப்படின்னு பார்க்கலாம். பாப்பா தலையில் ஒயிட் ஹேர் தெரியுதா பாருங்கள். ஒயிட் ஹேர் இருக்கா? ஒயிட் ஹேர் இந்த மாதிரி 1 2 ஒயிட் ஹேர் இருக்குங்க. அது அப்படியே கொஞ்சம் நாளாக என்ன ஆகும்னு பார்த்தீங்கன்னா நிறைய ஸ்ப்ரெட் ஆக ஆரம்பிச்சிடும். ஸோ இந்த மாதிரி 1 2 இருக்கும்போதே நம்ம இந்த மாதிரி ஹேர் பேக் போட்டு இந்த ஹேரை கவர் பண்ணிட்டோம் அப்படின்னா நம்ம நிறைய ஒயிட் ஹேர் இருந்தாலும் நமக்கு தெரியாது. தெரியுதா உங்களுக்கு ஒயிட் ஹேர்? இந்த மாதிரி 1 2 இருக்குங்க. இந்த 1 2 இருக்கும்போதே நம்ம ட்ரீட்மெண்ட் எடுத்துடணும். மெயினாக கோகோனட் மில்க் ஹேர் பேக் போடும்போது இந்த ஒயிட் ஹேர் நல்லா கண்ட்ரோல் ஆகும். இவங்களுக்கு இப்போ இல்லைங்க, இவங்களுக்கு வந்து 7 வயசு இருக்கும் போதே நரைச்சிருச்சு. ஸோ நான் அந்த கோகோனட் மில்க்லாம் போட்டு கொஞ்சம் மெயின்டைன் பண்ணுறதுனால ஓரளவுக்கு கண்ட்ரோல் ஆகிருக்கு. இப்போ இதில் வந்து நம்ம ஹேர் பேக் போடலாம். சிக்கு எடுத்ததுக்கப்புறம் ஒவ்வொரு லேயராக எடுத்து பொறுமையாக போடணுங்க. ஸ்கேல்ஃப்லேருந்து நுனி முடி வரைக்கும் ஈவனாக அப்ளை பண்ணணும்.
ஃபுல்லாக அப்ளை பண்ணணும், ஈவனாக அப்ளை பண்ணணும். அந்த உருண்டு உருண்டு வருங்க, அந்த மருதாணி பார்த்திங்கன்னா உருண்டு உருண்டு வரும். நம்ம ஃபுல்லாக அப்படியே தலையில் வந்து பிடிக்காது, உருண்டு வரும். அப்படியே அந்த இலையா ஃபுல்லாக நம்ம கையிலேயே உருண்டு உருண்டு வரும். அதை அப்படியே எடுத்துக்கோங்க. ஈரம் மட்டும் ஆனால் போதும். நம்ம அந்த முடியில் வந்து ஈரம் படணும், அவ்வளோதான். நீங்கள் இந்த மருதாணியை அப்படியே நம்ம பேக் போடணும் அப்படிங்கிற அவசியம் இல்லை. அந்த ஈரம் மட்டும் ஆனாலே போதுங்க. இந்த மாதிரி உருண்டு தான் வரும். ஒயிட் ஹேர் இருக்கிற எல்லாருமே இந்த ஹேர் பேக்கை ட்ரை பண்ணலாங்க. கண்டிப்பாக உங்களோட ஒயிட் ஹேர் எல்லாமே ப்ரௌன் ஹேராக மாறும். இது நீங்கள் வாரத்தில் ஒரு நாள் ஃபாலோ பண்ணும்போது உங்களோட முடி அப்படியே டார்க்காக மாறிடும். நம்ம ஆயிலெல்லாம் அப்ளை பண்ணுவோம் இல்லையா, அந்த டைமில் வந்து உங்களுக்கு ஒயிட் ஹேர் தெரியவே தெரியாது, பிளாக் ஹேர் மாதிரி தான் தெரியும். இந்த ரெட் கலர் கூட ஆயில் அப்ளை பண்ணும்போது பிளாக்காக தான் தெரியும். நம்ம அப்ளை பண்ணும்போது கையில் உருண்டு உருண்டு வரும். அதை அப்படியே கையிலே பிடிச்சிக்கோங்க. கையில் அப்படியே வச்சு அந்த ஈரம் மட்டும் அப்ளை ஆகிற மாதிரி அப்படியே தடவி விடுங்க. நீங்கள் பவுடராக அப்ளை பண்ணுறீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து அந்த ஓவர் நைட் ஊற வச்சதுக்கப்புறமா பேக் போடுங்க. 1.5 மணி நேரம் இருக்கணுங்க. பவுடராக அப்ளை பண்ணும்போது கொஞ்சம் அந்த கலர் பிடிக்கிறதுக்கு டைம் எடுக்கும். இப்போ நீங்கள் அந்த ஃப்ரெஷ்ஷாக நீங்கள் அப்ளை பண்ணுறீங்க அப்படின்னா சீக்கிரமாக கலர் பிடிச்சிரும். அதுவே நீங்கள் பவுடராக அப்ளை பண்ணும்போது கொஞ்சம் டைம் எடுக்கும். நீங்கள் 1.5 மணி நேரம் வைக்கிற மாதிரி இருக்கும். நீங்கள் ஃப்ரெஷ்ஷாக அப்ளை பண்ணும்போது 1 மணி நேரம் இருந்தாலே போதும். பாருங்கள், இப்போ நம்ம முடி ஃபுல்லாக அப்ளை பண்ணி முடிச்சாச்சு. அப்ளை பண்ணி முடிச்சதுக்கப்புறம் இது அந்த மருதாணி வந்து அப்படியே கையோட உருண்டு வந்துருச்சுங்க. ஏன்னா திப்பி திப்பியாக தான் இருக்குது. நம்ம டைரெக்டாக அரைச்சிருக்கிறதுனால திப்பி திப்பியாக தான் இருக்கும். இந்த திப்பி திப்பியாக இருக்கிறதுனால எல்லாம் உருண்டு உருண்டு வந்துருச்சு. இப்படி இந்த முடியில் தேய்க்க இந்த அளவுக்கு உருட்டி எடுத்திருக்கோம். எல்லாமே அப்ளை பண்ணி முடிச்சாச்சு. அப்ளை பண்ணி முடி ஃபுல்லாக அந்த ஈரம் எல்லாம் காயணும். காஞ்சு அந்த கலர் வந்து நல்லா பிடிக்கணும். ஒரு மணி நேரமாவது நீங்கள் இந்த ஹேர் பேக் வந்து வச்சுருக்கணும். அப்போ தான் வந்து உங்களுக்கு நல்ல கலர் பிடிக்கும். அதனால ஒரு வாரம் ஒரு நாள்னு நீங்கள் ஹேர் பேக் போட்டு இந்த மாதிரி 1 மணி நேரம் நீங்கள் ஹேர் பேக் வச்சுருந்தீங்கன்னா உங்களோட முடியெல்லாம் நல்லா பிளாக்காக ஆக ஆரம்பிக்குங்க. நீங்கள் ஒரு 1 or 2 மந்த் அப்ளை பண்ணும்போதே உங்களுக்கு நல்ல ஷைனிங் இருக்கும். அதே மாதிரி உங்களுக்கு அந்த ஒயிட் ஹேர் சுத்தமாக இருக்காது, ஃபுல்லாகவே ப்ரௌன் ஹேராக மாற ஆரம்பிச்சிடும். இந்த மாதிரி ஃபுல்லாக அப்ளை பண்ணி விட்டுருங்க. இப்போ இதை வாஷ் பண்ணினதுக்கப்புறம் இது எப்படி இருக்குது, எப்படி கலர் பிடிச்சிருக்குன்னு பார்க்கலாம். ஈரம் மட்டும் பட்டா போதும் அப்படிங்கிறதுக்காக ரொம்ப தண்ணியாட்டம் அரைச்சிட்டு தண்ணியை மட்டும் அப்ளை பண்ணுறதுல வேஸ்ட் ஆயிருங்க. அதில் வந்து கலர் பிடிக்காது. இந்த மாதிரி திக்காக அரைச்சிட்டு அதில் உள்ள தண்ணியை நீங்கள் அந்த ஹேரில் அப்ளை பண்ணும்போது தான் உங்களுக்கு நல்ல கலர் டார்க்காக பிடிக்கும். இப்போ நம்ம ஹேர் வாஷ் பண்ணிட்டு வந்தாச்சுங்க. 1 hour கழித்து ஹேர் வாஷ் பண்ணிட்டு வந்தாச்சு. பாருங்கள், இப்போ நம்ம ஒயிட் ஹேர் எந்த அளவுக்கு பிளாக் ஹேராக மாறி இருக்கு, எந்த அளவுக்கு ப்ரௌன் ஹேராக மாறி இருக்கு அப்படின்னு பார்க்கலாம். ஹேர் வாஷ் பண்ணினதுக்கப்புறம் உடன் கோம் வச்சு நல்லா சிக்கு இல்லாமல் சீவி விட்டுருங்க. இந்த மாதிரி பெரிய பல்லு உள்ள கோம் எடுத்துக்கோங்க. அதுதான் உங்களுக்கு சிக்கு எடுக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும். அதே மாதிரி நம்ம சிக்கு எடுக்கும்போது ஹேர் ஃபால் ஆகாமல் இருக்கும், இல்லைன்னா ஹேர் ஃபால் ஆகும். நீங்கள் நார்மலாகவேங்க ஒயிட் ஹேர் இருக்கோ இல்லையோ நார்மலாகவே நீங்கள் மருதாணி ஹேர் பேக் போட்டிங்கன்னா உங்களோட முடி நல்லா சில்கியாக சாஃப்டாக நல்லா பவுன்சியாக இருக்குங்க. பார்க்குறதுக்கே அடர்த்தியாக தெரியும். கொஞ்சமாக முடி இருந்தால் கூட உங்களோட முடி நல்ல பவுன்சியாக தெரியும். நார்மலாகவே நீங்கள் மருதாணி ஹேர் பேக் போடலாம், ஒயிட் ஹேர் இல்லாதவங்க கூட. இப்போது ஒயிட் ஹேர் என்ன கலருக்கு மாறி இருக்குன்னு பார்க்கலாம். இப்போ நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கிறது ஒயிட் ஹேருங்க. எப்படி வெள்ளிக்கம்பி மாதிரி ஜொலிக்குது பாருங்க. இப்படி இருந்த முடி பாருங்க, நம்ம ஃபஸ்ட்டு வந்து ஒயிட் ஹேர் பார்த்தோம், நல்லா ஒயிட்டாக தெரிஞ்சது. ஆனால் அந்த முடியெல்லாம் இப்போ என்ன கலரில் இருக்குன்னு பாருங்க. ஒயிட் ஹேர் இல்லை, ப்ரௌனிஷாக தெரியுது. இதில் தெரியுதா உங்களுக்கு? பாருங்க, ப்ரௌன் கலர் ஹேராக தெரியுது. இது நீங்கள் 1 டைம்க்கு இந்த ரிசல்ட் கிடச்சிருக்குங்க. இதே நீங்கள் 2-3 டைம் நீங்கள் இந்த மாதிரி ஹேர் பேக் போட்டிங்கன்னா உங்களோட ஒயிட் ஹேர் சுத்தமாக தெரியாதுங்க. நம்ம ஃபஸ்ட்டு பார்க்கும்போது நல்ல வெள்ளை முடி தெரிஞ்சுது. இப்போது நமக்கு ஒயிட் ஹேர் தெரியல. பாருங்கள், ப்ரௌன் ஹேராக தெரியுது, ப்ரௌனிஷாக தெரியுது. இது அப்படியே ரெகுலராக நீங்கள் போடும்போது இந்த ப்ரௌன் ஹேர் சுத்தமாக தெரியாதுங்க. முடிக்கும் நல்லது, முடி கொட்டாமல் இருக்கும், டாண்ட்ரஃப் வராமல் இருக்கும். உங்கள் ஒயிட் ஹேர் எல்லாமே பிளாக் ஹேராக மாறிடுங்க. இது ரெகுலராக போட 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 உங்களுக்கு அந்த டார்க் கலர் பிடிக்க அதாவது அந்த மெரூன் கலர் பிடிக்க அது மேலே நீங்கள் ஆயில் அப்ளை பண்ணும்போது சுத்தமாக உங்களோட ஒயிட் ஹேர் தெரியவே தெரியாதுங்க. வெறும் மருதாணி ஹேர் பேக் மட்டும் போடுங்க.
பொடுகு தொல்லை இருக்காது. முடி நல்ல ஸ்ட்ராங்கா வளரும். நல்லா அடர்த்தியா தெரியுங்க. கொஞ்சமா முடி இருந்தா கூட அடர்த்தியா தெரியும். அவ்வளோதாங்க. நம்ம ஹேர் பேக் போட்டு நம்மளோட ரிசல்ட் எப்படி இருந்ததுன்னு பார்த்தாச்சு. நீங்களும் இதே மாதிரி ஹேர் பேக் போட்டு உங்களோட ரிசல்ட் எப்படி இருந்ததுன்னு கமெண்ட்ல சொல்லுங்க. ஒவ்வொரு முடியும் பார்த்தீங்கன்னா, அப்படியே நரம்பு மாரி இருக்கும். நீங்க இழுத்தீங்கன்னா கூட உங்களால அது பிக்க முடியாது. அந்த அளவுக்கு ஒவ்வொரு முடியும் நல்லா ஸ்ட்ராங்கா ஆயிடும். ரெகுலரா போடணும். மந்த்லி ஒன்ஸ் ஆவது நீங்க ஃபர்ஸ்ட்டு 1 ஆர் 2 மந்த் வந்து வீக்லி ஒன்ஸ் போடுங்க. அப்புறமா மந்த்லி ஒன்ஸ் போட்டு நீங்க மெயின்டெயின் பண்ணிக்கோங்க. உங்க முடி நல்லா ஸ்ட்ராங்கா, அடர்த்தியா இந்த மாரி நல்லா திக்கா தெரியுங்க. பவுன்சியா இருக்கும். பாருங்க முடி பார்க்கறதுக்கே எப்படி இருக்குன்னு. ஷாம்பு போடலாமான்னு கேட்பீங்க. மெயினா அதுதான். ஷாம்பு போடலாமா சிஸ்டர்? ஆயில் வைக்கலாமா சிஸ்டர்? இத தான் கேட்பீங்க. ஷாம்பு போடவே கூடாதுங்க. ஷாம்பு இல்லாம வாஷ் பண்ணுங்க. அடுத்த நாள் நீங்க இன்னைக்கு வாஷ் பண்ணிட்டீங்களா, நாளைக்கு நீங்க ஷாம்பு போட்டு வாஷ் பண்ணலாம். ஆனா இன்னைக்கு நீங்க ஹேர் பேக் போடுற அன்னைக்கு ஷாம்பு யூஸ் பண்ணாதீங்க. அது நம்ம போட்டதே வேஸ்ட்டா போயிடும். பாதி தான் பிடிக்கும்னு வச்சுக்கோங்களேன். 50% தான் நம்ம தலையில வந்து அந்த கலர் பிடிக்கும். ஷாம்பு போட்டோம்னா மொத்தமும் வாஷ் அவுட் ஆயிடும். நாளைக்கு நீங்க ஷாம்பு போட்டுக்கலாம் ரெகுலரா. ஆயில் அப்ளை பண்ணிக்கலாம். இதுல ஆயில் அப்ளை பண்ணீங்கன்னா இன்னும் உங்க முடி நல்லா திக்கா தெரியும். சூப்பரா இருக்குங்க. அருமையான ரிசல்ட். எனக்கு தெரிஞ்சு ஒயிட் ஹேர நம்ம கவர் பண்றதுக்கு இத விட ஒரு பெஸ்ட் ஹேர் பேக்கோ, பெஸ்ட் ஒரு ரெமடியோ இருக்குமான்னு எனக்கு தெரியலைங்க. 100% நேச்சர் ரிசல்ட்ட குடுக்கக்கூடிய இந்த ஹேர் பேக்க நீங்களும் உங்க வீட்ல ட்ரை பண்ணிட்டு எப்படி இருந்ததுன்னு கமெண்ட்ல சொல்லுங்க. என்னோட வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்க. சப்ஸ்கிரைப் பண்ணாம இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க் யூ ஃபார் வாட்சிங்.